நேத்துல இருந்து சோஷியல் மீடியாவில் இந்த பொண்ணோட வீடியோ வைரலாக போய்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணுக்கு அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு? அதாவது இந்த பொண்ணு அவங்க ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை கொடுக்குறாங்க. இந்த ஃபோட்டோவை கொடுத்து எனக்கு சாரி ட்ரெண்டிங்கில் ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னு கூகுள் நானோ பனானா ஏஐ கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு கூகுள் நானோ பனானா ஏஐயும் அதே மாதிரி ஃபோட்டோ கொடுக்குது. ஆனால் அப்போதான் ஒரு அதிர்ச்சியே இருக்கு. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். அது என்ன அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு கொடுத்த ஃபோட்டோவில் அவங்க கை ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கு. ஆனால் இந்த கூகுள் நானோ பனானா ஏஐ கிரியேட் பண்ண ஃபோட்டோவில் அந்த பொண்ணு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போட்டிருக்காங்க. அதுலேயும் அந்த பொண்ணோட நிஜ உடம்புல எங்கே மச்சம் இருக்கோ அதே மச்சம் அந்த ஃபோட்டோலையும் இருந்திருக்கு. ஸோ இப்போ இது எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு புது ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது ஐஃபோனாக இருக்கலாம், ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருக்கலாம். இப்போது ஆண்ட்ராய்ட் ஃபோன்னா அதுக்கு நீங்கள் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி ஆகணும். இப்படி க்ரியேட் பண்ணாதான் நீங்கள் அந்த ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், இதை எல்லாத்தையுமே கூகுளால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது மூலமாக தான் கூகுள் அந்த பொண்ணோட படங்களை அக்சஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி அக்சஸ் பண்ணது மூலமாக அந்த பொண்ணு மறைச்சி வச்ச மச்சத்தை அழகாக எடுத்து காட்டியிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. இனி வருங்காலத்தில் என்ன நடக்கலாம் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. குறிப்பாக நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தால் இது எவ்வளவு ஆபத்தானது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதே நேரத்தில் சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது எல்லாமே போய் நம்ம ஃபோனில் ஒரு செட்டிங்கில் போயிட்டு ஒன்று ஆஃப் பண்ணோன்னா கூகுளால் எதையுமே நம்ம ஃபோன்லேருந்து அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்படி ஒரு சம்பவத்தை வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு திருடனை தெரியும். அந்த திருடன் அவன் வீட்டில் இருக்கான். அந்த வீட்டுக்கு போயிட்டு கதவை திறந்துட்டு ஜன்னலை மூடிட்டு அந்த திருடன் வெளியில் வரமாட்டான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதே மாதிரி தான் கூகுளே அவனோடது தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த கூகுளில் போயிட்டு ஒரே ஒரு செட்டிங்கை மட்டும் ஆஃப் பண்ணுறதால அவங்க எப்படி உங்களோட கேலரி, உங்களோட டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய கண்டெக்ட்ஸ் இப்படின்னு எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணாமல் இருப்பாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போது உங்களுக்கே புரியும். ஸோ இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உங்கள் சொந்தக்காரங்களுக்குன்னு யாருக்கு வேணால் நடக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ அப்படின்றது சில வேலைகளை இலகுவாக செஞ்சாலும் மனித குலத்துக்கு அது எப்போவுமே ஆபத்து அப்படின்றது தான் எங்களோட கருத்து. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண், கேமராமேன் லிஷி அருணுடன். நன்றி, வணக்கம்.